ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. இந்த வெற்றியெல்லாம் உங்களுடைய உழைப்பெல்லாம் யாருக்குமே வெற்றி கொடுக்க முடியாது. ஏன்னா அது 100% உழைப்பு உங்களுக்கானது. நீங்கள் பேருக்கு வேணால் என் கணவனால் பாஸ் பண்ணேன், அம்மாவால் பாஸ் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸால் பாஸ் பண்ணேன்னு சொல்லலாம். ஆனால் 100% யாருடைய உழைப்புனா உங்களுடைய உழைப்பு மட்டும்தான். அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே உழைப்பை திரும்பியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இந்த உழைப்பு ஒரு லாங்காக இருந்திருக்கலாம். ஏன்னா 3 வருஷம் 4 வருஷமாக இருந்துடலாம். இந்த பரீட்சைக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த லாங்குங்கிறது அதிகம். ஒரு பொண்ணு சொன்னாங்க, 1 மாதத்துலேயே நான் படித்து பாஸ் பண்ணேன், 10 புக்கையும் படித்து பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு 3-4 மாதம் தான் அந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணது. அப்போ நீங்கள் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பெரிய எக்ஸாமுக்கு எய்ம் பண்ணி உட்காந்துருக்கீங்க. குரூப் 1 எக்ஸாம் எய்ம் பண்ணி உட்காந்து அதை மட்டும் சக்ஸஸ் ஆகிறதுக்காண்டி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை போட்டுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்ஸஸ் ஆன பிறகு எல்லாருமே நம்மளை பற்றி பேசுவாங்க. அதில் இப்போ இங்கே பேசின ஒரு அம்மா பொண்ணு பாராட்டி பேசி கண் கலங்கிட்டு போனாங்க. ஒரு சின்ன பொண்ணு அவ்வளோ எமோஷ்னலாக பேசுகிறாங்க. இதுமாதிரி நம்ம சக்ஸஸ் ஆன பிறகு தான் எல்லாருக்குமே நம்ம தெரியப்படுவோம். அதனால் இந்த சக்ஸஸ்க்காண்டி நீங்கள் எப்படினாலும் படிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த வேலை கிடைச்ச உடனே நமக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் கிடைச்ச வேலையில் தான் இருக்கும். ரெண்டாவது நம்ம அதோட பெரிய எக்ஸாம் படித்தாலும் அந்த சந்தோஷம் இருக்க போகிறது கிடையாது. கிடைச்ச சந்தோஷம். என்கிட்ட பெர்சனலாக நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு கேள்வி தான் கேட்பேன். உன்னுடைய சக்ஸஸை நீ யார்கிட்ட ஷேர் பண்ண அப்படிம்பேன். ஏன்னா அந்த ஷேர் பண்ணும்போது கூட நமக்கு சந்தோஷம் அப்படி இருக்கும். நான் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் நம்பர் தான். வீட்டுக்கு ஃபோன் அடிக்க எங்கள் அப்பா எடுத்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசவே முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காண்டி நம்ம எவ்வளவு நாளும் ரிஸ்க் எடுத்து படிக்கலாம். இந்த ஒரு நாள் சக்ஸஸ்க்காண்டி எவ்வளோ நாள் உட்காந்து படிக்கலாம். பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸை சொன்னாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செகண்ட் பேரண்ட் மாதிரி. பேரண்ட்டை கூட நம்ம நிறைய விஷயத்தை ஷேர் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம். இப்போ எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் நிறையா இருக்கும். எங்கள் வீட்டில் நான் சோகமாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் அவளால் கண்டுபிடிக்க முடியாது, சந்தோஷமாக இருந்தாலும் அவளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் 1 செகண்டில் கண்டுபிடிச்சி சொல்லிடுவான். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய செகண்ட் பேரண்ட், அம்மா அப்பாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய செகண்ட் பேரண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். அது இந்த ஃபீல்டுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம இந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுப்பாங்க. நம்ம இந்த ஃபீல்ட்லேருந்து விலகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. சக்ஸஸ்க்கும் நமக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அதனால் இன்னும் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸை கையில் உருவாக்கி வச்சுக்கிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தீங்க. இன்டர்வியூங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இப்போ 70:30 போது 30 மார்க் இன்டர்வியூங்கிறது ஒரு முக்கியமான ரோல். அதில் நீங்கள் நல்லா அட்டன் பண்ண போய் தான் இந்த பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் என்னுடைய இன்டர்வியூ என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் இன்டர்வியூ. அப்போ நம்ம கொஞ்சம் கெத்தாக அலைவோம். யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், வைக்க மாட்டோம், யாருக்கும் பணிஞ்சு போகிறது கிடையாது. அப்போ தடவையாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு, மெர்கண்டைல் பேங்க் பாஸ் பண்ணியாச்சு. இன்டர்வியூ போனோம், கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பிடிக்கணும் அப்படிங்காங்க. உடனே எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க போனோம். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பிடிக்கிறாங்க, காமராஜ் காலேஜ் பக்கம் ஒருத்தரை பிடிக்காங்க. அப்போ நான் அவரை போய் மீட் பண்ணணும். அப்போ நான் மீட் பண்ணுறதுக்கு அவரை பார்க்க போயிட்டேன். காலையில் ஒரு 10 மணிக்கு போகிறேன் அந்த ஆஃபீஸ்க்கு. அவர் தான் என்கிட்ட கேட்காரு, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்காரு. நான் உடனே அந்த ஆளுடைய பேரை மட்டும் சொல்லிவிட்டு இவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகிட்டு என்ன சொன்னார்னா, உட்காரு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு 11 மணிக்கு அந்த ஆஃபீஸில் போய் கேட்பேன், 12 மணிக்கு அந்த ஆஃபீஸில் போய் அவர்கிட்ட தான் போய் கேட்பேன், வந்துட்டாரான்னு. உடனே ஒரு 2 மணிக்கும் போய் கேட்டேன், வந்துட்டாரான்னு கேட்டேன், வரலன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கடுப்பான உடனே நான் என்ன பண்ணேன், நேரம் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்காங்க, அவரை போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டாங்க. இவருக்கெல்லாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பார்த்தேன், போட்டுருந்தேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பொய்யை சொல்லி முடிச்சு விட்டேன். இன்டர்வியூக்கு போயிருக்கேன். அந்த ஆள் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருக்காரு, சென்டரில் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இன்டர்வியூ என்ன பேச அப்படியே உட்காந்துருந்தேன். எனக்கு போடலை, அப்போ இது போடலை, எனக்கு தெரியும் போட மாட்டான்னு தெரியும். அந்த அளவுக்கு இன்டர்வியூங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதில் கடுமையான எஃபோர்ட் போட்டு எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடியே தான் ஆகும்.
ஏன்னா நம்ம எதை 100% தேடணும். நீங்கள் குரூப் 1 எக்ஸாமை 100% தேடினீங்கன்னா அதுவும் உங்களை 100% தேடும். குரூப் 2 எக்ஸாமை 100% தேடினீங்கன்னா அதுவும் 100% தேடும். அது இப்போ தற்சமயத்துக்கு சின்ன லிஃப்ட் ஆகிறதுக்கு இந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா குரூப் 1 கண்டிப்பாக குரூப் 1 ஜாயின் பண்ணி ஆகணும். நம்ம ஆள் மனசை ஒன்று விரும்பணும்னு வச்சுருங்களேன், அது எப்படியாட்டும் நம்ம அடைஞ்சிரும். அது நல்ல வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்ட வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக நம்ம அடைவோம். நான் ஒரு ரயில்வேயில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். சேரும்போது நமக்கு வேலைக்கு போகும்போது ஒரு பயங்கர கனவு இருக்கும்ல. பேண்ட் ஷர்ட் எடுத்திருக்கோம், ஷூ போட்டிருக்கோம், அது இது நிறைய கட்டிட்டு போயிருக்கோம். முதல் நாள் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா முதல் நாளே வந்து ஹிந்தியில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு புரியலை. நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். வெளியே ஜன்னல் பக்கம் உட்காந்துருக்கேன். ஜன்னல் பக்கத்தில் வெளியே இந்த ட்ரெயின் போயிட்டு வந்துருக்கலாம், வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். அவர் வந்து சாக் பீஸை கொண்டு எரிஞ்சிட்டார். அந்த சாக் பீஸை கொண்டு எரியும் போது அந்த டைமில் சாக் பீஸ் பக்கத்தில் வரும்போது மட்டும் பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தோன்னு வேலை பிடிக்கல. அப்போ அவருக்கு என்ன பிடிக்கல, எனக்கு வேலை பிடிக்கல. அப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4:45க்கு ட்ரைனிங் முடிஞ்சிடும். 8 மணி வரைக்கும் அவுட்டிங்னா வெளியே போயிட்டு வரணும். எனக்கு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, இவன் அவுட்டிங் போகக்கூடாது, இவனை ஸ்ட்ரிக்டாக உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயங்கர காண்டு. முதல் நாளே இந்த அனுபவம். வேலையை விட்டு ஓடிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடலான்னு சொல்லிட்டு கையில் ஒரு 900 rupees இருக்குது. எடுத்துட்டு ஒரு கோட்டச்சவரை ஏறி குதிச்சு வெளியே வந்து, அப்போ லேண்ட்லைன் தான், லேண்ட்லைன்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் அடித்த உடனே எங்கள் அம்மாவுக்கு அடிக்கேன். ஏம்மா எனக்கு வேலை பிடிக்கல வந்துடுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க முதல்ல அப்படி தான் இருக்கும், போக பழகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பேசுகிறாங்க, எங்கள் அண்ணன் எல்லாரும் மாற்றி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. யாருமே வேலையை விட்டுறாத, ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அப்படி தான் இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல யாராட்டும் நமக்கு ஆறுதலாக பேச மாட்டாங்களான்னு இருந்துச்சு. அந்த 900 rupeesல ஒரு 770 வரை வந்துட்டு அந்த சார்ஜஸ் அப்படி வேகமாக ஓடிட்டே இருக்குது. இன்னொரு 130 ரூபா தான் இருக்குது. அதை வச்சு நான் ஃபுல்லாக சர்வை பண்ணணும். அந்த டைமில் எங்கள் அப்பா வந்து ஃபோன் எடுத்துட்டு என்னென்னு கேட்டார். இப்போ வேலை இப்படி பிரச்சனை, பிடிக்கலன்னா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம எதை தேடி வீட்டுக்கு ஃபோன் அடித்தோமோ அதே ஆன்சர் வீட்டிலேருந்து வருது. டிலே ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக வருது பாருங்க. உடனே என் பேக்கெல்லாம் வச்சு ஒரு ஆள் தூங்குற மாதிரி பெட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நைட்டோட நைட்டாக ஏறி வித்தவுட் டிக்கெட்டில் ஏறி சென்னை வந்து விழுந்துட்டேன். அப்போ நமக்கு வந்து அதான் நம்ம ஆள் மனசோட ஒரு விஷயத்தை தேடுனா கண்டிப்பாக டிலே ஆகலாம், ஆனால் யாராட்டும் ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் குரூப் 1 நல்லா தேடுங்க. குரூப் 1ங்கிறது இம்பார்ட்டன்ட். சக்ஸஸை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது கரெக்டான மெட்டீரியல் இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அப்புறம் நல்ல டெஸ்ட் பேஜ் இருக்கணும். இந்த 3 இருந்தாவே நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இந்த சக்ஸஸ் வந்து எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க. அதாவது பெரிய பிரில்லியண்டாக இருக்கான் அவன் பாஸ் பண்ணிடுவான், ஒருத்தர் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கான் அவன் பாஸ் பண்ணிடுவான், ரொம்ப கீழே இருக்கிறான் அவன் பாஸ் பண்ணுவான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறானோ அவன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான். நான் ஒரு நாள் 2009 நினைக்கிறேன், பயங்கர டிப்ரெஷன் மீன்ஸ் என்னென்னா நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கோம், வேலை பார்த்து சொல்லக்கூடாது, நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கோம், தூக்கமே குறைஞ்சி போச்சு. நான் கொஞ்சம் சினிமா அதிகமாக பார்ப்பேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த சினிமா பேக்ரவுண்ட்லேயே வளர்ந்து வந்தவன். தூத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருகன் தேட்டர்னு ஒரு தேட்டர் உண்டு. அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே நாங்கள் தான், அந்த சைக்கிள் ஸ்டாண்டு, கோனைஸ் விற்கிறது எல்லாமே நாங்கள் தான் வச்சுருந்தனால டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரே படத்தை 10 நேரம் 20 நேரம் பார்த்து சினிமா பார்க்குற பழக்கம் உண்டு. இப்பவும் பார்ப்பேன். அப்போது ஒரு ஆட்ட ஒரு சிடி, அப்போ இப்போ பென்ட்ரைவ், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிடியில் ஒரு படம் வாங்கி வச்சுருக்கேன். மூடர் கூடன்னு ஒரு படம் வாங்கி வச்சுருக்கேன். படம் பேரை பார்த்த உடனே பார்க்க மனசு இல்லை, மூடர் கூடன்னு போட்டிருக்கான்னு. அது ரொம்ப நாள் அந்த டிவிடி பிளேயர் பக்கத்துலேயே அந்த சிடி இருக்குது, நான் பார்க்கவே மாட்டேன். அதாவது போடணும் மனசு வரும், இது என்ன படம் அருவ படமாக இருக்கும்னு போட்டுட்டேன். ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது திடீர்னு வந்து பார்க்கும்போது அந்த படத்தை போடுறேன். ஒரு 2.5 மணி நேரம் மனசு விட்டு பார்த்தேன். செம்ம படம். அந்த படத்துடைய கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், யாரையுமே குறைச்சி எடை போட முடியாது. அப்போ எல்லாருமே வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறவங்க தாங்கிறத அந்த டைரக்டர் சூப்பராக சொல்லியிருப்பார். பார்த்தா புரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் யாரையுமே நம்ம குறைச்சி இட போட முடியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதனால் முக்கியமான கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது நிறைய பேர் வந்து வருத்தப்பட வேண்டியது இருக்கும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதெல்லாம் மிகப்பெரிய மெமரிஸுங்க. அது நீங்கள் பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க, மிகப்பெரிய மெமரிஸ். படிக்கும்போது இருந்த சந்தோஷம் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கு.
நீங்கள் பின்னாடி நினச்சி பார்ப்பீங்க, நம்ம இப்படி வந்து படித்தோமே, அப்படி வந்து படித்தோமே, இந்த இடத்தையே திரும்ப பார்க்க சொல்லும். இப்போ கூட இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வித் லவ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அவர் லவ் படம் தான், அவங்க பின்னாடி போய் அவங்க ஸ்கூலை போய் பார்க்குற மாதிரி. எனக்குமே இந்த படித்த இடத்துல போய் பார்க்குறது வைக்கிறது, நான் அண்ணா நகர் சென்னை அண்ணா நகரில் தான் ரொம்ப நாள் உட்காந்து படித்தேன். இப்போவும் சென்னை போனேன்னு வச்சுக்கலாம், அந்த அண்ணா நகரை சுற்றிட்டு வருவேன். அந்த அளவுக்கு ஒரு மெமரிஸை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஏன்னா அதனால் இதெல்லாம் வந்து வேஸ்ட்லாம் கிடையாது. லைஃப்பில் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது தான். வெறும் சஸ்டெயின் பண்ணணும். இந்த ஃபீல்டில் அப்பாயின்மெண்ட் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் காரணங்கிறது இந்த பொறுமை. இப்போ கடைசியாக பேசிட்டு போன வெற்றி கூட சொன்னாப்புல, நான் 6 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாப்புல. காரணம் அந்த 6-7 வருஷம் பொறுமையாக இருக்க போய் தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. பொறுமை இல்லைன்னா அந்த வெற்றி கிடைக்காது. இப்போ நிறைய பேர் உங்களை விமர்சனம் பண்ணலாம். அந்த விமர்சனத்தெல்லாம் தாங்கிட்டு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்த பொறுமைக்கு கிடைச்சது தான் என்ன கேட்டிங்கன்னா ரிசல்ட்டு. அதுமாதிரி எக்ஸாம் எழுதுறது தான் நம்மளுடைய டியூட்டி பெரும்பாலும். ஏன்னா ரிசல்ட்டு வரும் வராது அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம முதல் எக்ஸாம் எழுதும்போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கொடுப்போம், 2வது எக்ஸாம் எழுதும்போதும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கொடுப்போம். ஒரு லெவலுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க மாட்டோம். எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்காம இருக்கிறது தான் முக்கியமானது. நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாவே நமக்கு ஏமாற்றங்கிற ஒரு மீனிங் இருக்குது. நீங்கள் யாரையோ ஒரு ஆளை பார்க்கணுன்னு போகிறீங்க, அவர் எப்படியாவது நம்மளை பார்ப்பாருன்னு பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும்போது பார்க்காம போயிட்டால் வருத்தப்பட்டுருவோம். அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான் உங்கள் டியூட்டியாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும், வராமல் இருக்க போகிறதே கிடையாது. கடைசியில் வெற்றி வந்து ஒரு சொன்னாப்புல, இன்டர்வியூ போகும்போது எங்கள் அப்பா சீரியஸாக இருந்தாங்க, எல்லாம் ஒரு கஷ்டமானது. அதே அவனை சொல்லும்போது தான் எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. நான் ஆக்சுவலாக எஸ்எஸ்சி எக்ஸாம் படித்து சிஜியில் இன்டர்வியூக்கு போகிறேன். எங்கள் அண்ணன் வந்து தவறிட்டாப்புல, அந்த இன்ஃபர்மேஷனே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெல்விஷர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம 100% பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தயாராகி உட்காந்துட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி சைக்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் வெற்றி அடைஞ்ச பிறகு அவங்க எல்லாம் பாராட்டி பேசுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல பொறுமையாக உட்காந்து படிக்கிறது மட்டும்தான் வேலை. இந்த ஃபீல்டில் வந்து சும்மா ஜாலியாக வெளியே இருந்து பேசுகிறவங்க சொல்லிடுவாங்க, அவனுக்கு லக்கில் வேலை கிடச்சிருக்கு அப்படிம்பாங்க. லக்குலாம் கிடையாது. நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு தடவை பாஸ் பண்ணதை லக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாரும் லக்குன்னே சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். வந்த உடனே வரும்போது ஒரு பையன் அழகாக ஒரு லிரிக்ஸ் சொல்லிட்டு போனாப்புல, முயற்சி பயிற்சி தொடர்ச்சி அதுதான் வெற்றின்னு சொன்னாப்புல. நிறைய கீவேர்ட்ஸ், அந்த வார்த்தைகள் ரொம்ப நம்மளை வந்து பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சி, அந்த முயற்சிங்கிறத விட முயற்சி பண்ணி பார்ப்போம்லாம் சொல்லவே கூடாது. கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம், வில் ஆர் வில் நாட் அப்படிங்கணும். பயிற்சி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சின்னா நம்ம தொடர்ச்சி அந்த ஃபீல்டில் தாங்கக்கூடியது. தாங்குறது நம்ம மட்டும் நினச்சா தாங்க முடியாது. இப்போ கொரோனா வந்துச்சு, நம்ம தாங்கன்னு நினச்சா தாங்க முடியுமா? இப்போ கூட 3rd வேர்ல்டு வார் வருது, என்னென்னமோ நடக்கலாம். நாளைக்கே பெட்ரோல் காலி ஆகலாம், டீசல் காலி ஆகலாம். டீசல் காலி ஆனால் இங்கே வர முடியுமா? அப்போ நமக்கு வந்து தொடர்ச்சிங்கிறது எல்லாரும் சேர்ந்த என்விரான்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட். அந்த பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கி வச்சுக்கிடணும். அடுத்தது இன்னொரு பொண்ணு அழகாக சொன்னாங்க, பயணங்கிறது தான் முக்கியம், இலக்கு தேவையே இல்லை. கார்த்தி சொன்னாப்புல, பயணங்கிறது தான் முக்கியம். நம்மளுடைய போகக்கூடிய ஸ்டாப் எல்லாருக்குமே வரும், இறங்கியிருப்பீங்க. அதில் ஒரு ஸ்டாப் தான் என்னென்னா, இப்போ எல்லாருமே கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேலை கிடைச்சாலும் நீங்கள் யார் கூட ட்ராவல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, படிக்கக்கூடிய மக்கள் கூட ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக இருக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண, நேற்று கூட ஒருத்தர் சொல்கிறார், இவர் வந்து எப்போவுமே இந்த படிக்கக்கூடிய ஆளுக்கு கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார், சின்ன பையங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. அப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்போம். நம்ம வேலை கிடைச்ச பிறகு செட்டில் ஆனவங்க கூட, ஆல்ரெடி வேலை கிடைச்சவங்க கூட செட்டில் ஆகிட்டிங்கன்னா வீடு கட்டணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி ஆசை தான் வரும். நீங்கள் வேலை கிடைச்ச பிறகு நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கீழே ஒரு சனி ஞாயிறு லீவ் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஸ்டடி காலுக்கு வந்து அந்த படிக்கக்கூடிய ஆளுக்கு கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளும் படித்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணால், தற்சமயத்துக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, நம்ம வந்து குரூப் 1 அடிக்கணும். நிறைய பேர், ஒரு பொண்ணு அழகாக பேசிட்டு போயிட்டாங்க, நான் குரூப் 1க்கு இதே ஸ்டேஜில் இங்கே வந்து இப்படியே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் வந்து முக்கியமான வார்த்தைகள். அப்போ அந்த மாதிரி நிற்கன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் அதுக்கேற்ற மாதிரி உழைச்சிட்டே இருக்கணும். அதனால் உழைப்பு விட்டுறாதீங்க. உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உழைப்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இடையில பார்த்தீங்கன்னா இந்த என்டிஆருடைய பேரண்ட் பேட்டியில் பார்த்தேன், சக்ஸஸுக்கு வந்து 3 வார்த்தைகள் சொன்னார். முதல் வார்த்தைன்னா ஹார்ட் ஒர்க்கிங், 2வது வார்த்தையும் ஹார்ட் ஒர்க்கிங் தான், 3வது வார்த்தையும் ஹார்ட் ஒர்க்கிங் தான்.
அப்போ வந்து உழைப்பு தான், உழைப்பில் தான் இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை படிக்க வச்சுருக்காங்க. உங்கள் உழைப்பில் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறீங்க. அதனால் உழைப்பு ஏன்னா நம்மளுடைய மூச்சு காற்று எப்போ நிற்கணும்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நம்ம உழைப்பு எப்போ நிற்குதோ அப்போ தான் நம்ம மூச்சு காற்று நம்மளை விட்டு போகணும். அந்த அளவுக்கு ரிட்டைர்மெண்ட்டுங்கிற ஒரு பேச்சே இருக்கக்கூடாது. அதனால் உழைங்க, கமிட்மெண்ட்டை உருவாக்கிடுங்க, உங்களை டைட்டாக வச்சுக்கிடுங்க. எவ்வளவு டைட்டாக வைக்கிங்களோ அவ்வளோ ப்ரோக்ரஸ் இருக்கும். ஏன்னா டைட்டாக ரிலாக்ஸேஷனுங்கிறது வேலை பார்க்குறதே ரிலாக்ஸேஷன் தான். அந்த மாதிரி உங்களை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. காலையிலேயே இருந்தீங்க, காலையில் டைம் நல்லா யூஸ் பண்ணுங்கள், வேலைக்கு போய்ட்டு வாங்க, சாயந்தரம் ஒரு கமிட்மெண்ட் வச்சுடுங்க, நாளைக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சுடுங்க. கமிட்மெண்ட் டைட்டாக வச்சுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரோக்ரஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனச்சாட்சி மட்டும் தான் கடவுள். உங்களை வேடிக்கை பார்க்குறவங்க கடவுள் கிடையாது, வேறு யாருமே கடவுள் கிடையாது. வேறு இதை பேசினா நாத்தியம் பேசுன மாதிரி இருக்கும். உங்கள் மனச்சாட்சிக்கு கேட்டு பாருங்கள், நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள், அது மட்டும் தான் கடவுள். அதனால் மனச்சாட்சிக்கு பயந்து உழைப்பு நல்லா மெருகூட்டுங்க. அழகாக காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸி, வெரி ஈஸியான எக்ஸாம். ஆனால் இதில் சஸ்டெயின் பண்ணணும். இப்போ உங்களுக்குலாம் வெரி ஈஸி. இல்லை அடுத்த எக்ஸாமில் பாருங்கள், வேகமாக பாஸ் பண்ணுவீங்க. மொதல் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டிலே ஆகும். நான் மொதல் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுலாம் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக எனக்கு வரும்னே தெரியும். அப்போ அந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் இந்த ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். இனிமேல் இந்த ஸ்ட்ரகிள் இருக்காது. நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாமும் கூலாக தான் அட்டன் பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி வேலையில் இருக்கனால ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஆனால் படிப்பை விட்டுறக்கூடாது. ஏன்னா அதனால் நல்லா படிங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. குரூப் 1 அடிங்க. குரூப் 1 அடிக்கும்போது அந்த பொண்ணை ஹைட் அவங்க டிசின்னு சொன்னாங்க, ஒரு டிஎஸ்பியாக போனாங்கன்னு வச்சுருங்களேன், அதனுடைய பவரே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவும் நல்ல வேலை, வேலை வந்து இதுவுமே நல்ல வேலை. நம்ம எப்போ நமக்கு ஹீரோயிசன் கேட்டிங்கன்னா, அடுத்த ஆள்கிட்ட ஒரு 100 ரூபா காசை கை நீட்டி வாங்காமல் இருந்தாவே நமக்கு ஹீரோயிசன் தான். இப்போ மினிமம் வரும்போதெல்லாம் பட்டுட்டு கேட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், சம்பளம் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு சில ஆட்களுக்கு 42,000 சொன்னான், ஒரு சில ஆளுக்கு 36,000 அப்படின்னு சொன்னான். அப்படி பார்த்தா நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுடைய சம்பளம் 1000 தாண்டி போயிருது. அப்போ நம்ம வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா யாருடைய கையை நம்ம ஏந்த வேண்டாம், நம்ம அடுத்தவங்களுக்கு ரூபா கொடுக்கலாம். ஏன்னா சிம்பதி வரவே கூடாது. நம்ம மேலே வந்து எவனுமே இறக்கமே படக்கூடாது. நம்மளை திமிரு பிடிச்சவன் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஐயோ பாவம் சொல்லிடக்கூடாது. ஐயோ பாவம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போகவே கூடாது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம கெத்தாக இருக்குன்னு வச்சுருங்களேன். பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நீங்கள் வேலை கிடைச்ச எல்லாருமே நம்ம எதில் ஸ்ட்ராங்கு, பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங். நம்ம அடுத்த லெவலுக்கு உங்களை ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சது உங்களுக்கு மட்டும் வேலை கிடையாது, உங்களை சார்ந்த எல்லாருமே உங்களை பின்தொடர்ந்து வேலைக்கு வருவாங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் படிப்பாங்க, உங்களை பார்த்து அண்ணன் தம்பி ஒருத்தன் படிப்பான், சித்தப்பா பையன் படிப்பான், எவனோ ஒருத்தனுக்கு நீங்கள் ஒரு விதை போட்டு போயிருக்கீங்க. இன்னும் மலன்னு படிப்பாங்க. எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் படிக்கும்போது 39 பேர், ஒரு 4-5 பேர் தவிர மீதி எல்லாருமே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் வச்சு அவங்கள்ட்ட கேட்குறேன், எப்படிடா நீங்களாம் படித்து வேலைக்கு போனீங்க கேட்டேன். நீனே போயிட்டு நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளாஸில் ரொம்ப பிலோ, கடைசி ஸ்டூடெண்ட், 39 ஸ்டூடெண்ட் தான் நான். அப்போ நமக்கு வேலை கிடைச்ச நம்பிக்கையில் அவனுங்க திரும்ப அங்கங்கன்னு வேலைக்கு போனவங்க விட்டுட்டு உட்காந்து படித்து வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. இனிமேல் உங்களையும் நீங்கள் ஒசத்தணும். உங்களால் முடிஞ்ச ஐடியா, இப்போ நிறைய பேர் சொல்லும்போது இந்த எக்ஸாம் பேசின எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவங்க சொல்லி டி கோப்பு சேர்ந்தேன், இவங்க சொல்லி டி கோப்பு சேர்ந்தேன், இவங்க சொல்லி டி கோப்பு சேர்ந்தேன் தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதுமாதிரி நீங்களுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பேருக்கு வழிகாட்டணுமோ அவ்வளோ பேருக்கு வழிகாட்டிடும். இப்போ நான்லாம் சிலவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த அப்ளை பண்ணு, இதை அப்ளை பண்ணு, இதே அப்ளை பண்ணுவான். ஆனால் சிலவங்க நம்ம 2 பேரும் நம்மளை வந்து ஏச தான் செய்வான், இவருக்கு வேலையே கிடையாதும்மா. அதெல்லாம் கண்டுக்கிட்டே கூடாது. உங்களுடைய வேலை, நம்ம இந்த வழியில் வேலை வாங்கியிருக்கோம், அந்த வழியை எல்லாருக்கும் சொல்லி காட்டணும். இங்கே அடுத்தாப்புல வருவார் ராமச்சந்திரன், ஒரு டிஎஸ்பி போனார். அவர் பின்னாடி ஒரு நாள் என்ன சொன்னார், ஏன்னா உங்களோட பரீட்சைக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஒரு 50 ரூபா வாங்கிட்டு படத்துக்கு போனேனே அப்படிம்பாரு. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடக்கூடாது. நம்ம நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான நாள். மீண்டும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.